கர்ணன் அர்ஜுனனிடம் ஏன் தோற்றார் தெரியுமா? கர்ணன் பரசுராமரிடம் போய் எனக்கு பிரம்மாஸ்திரம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றான். பரசுராமர் சந்தேகத்துடன் கேட்டார், நீ ஒரு சத்திரியனா? இல்லை ஐயா என்று கர்ணன் போய் சொன்னான். பரசுராமர் நம்பி கர்ணனை சீடனாக ஏற்றார். ஒருநாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் ஒரு பெரிய பூரான் வந்து கர்ணனின் தொடையை கடித்து இரத்தம் குடிக்கத் தொடங்கியது. பரசுராமர் விழிக்கக்கூடாது என்பதற்காக கர்ணன் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இருந்தான். தூக்கத்திலிருந்து விழித்த பரசுராமர் மடியில் இரத்தம் கசியும் நிலையில் பார்த்து கோபமாக சொன்னார், இவ்வளவு வழி பொறுப்பது சத்திரியனுக்குதான் முடியும். நீ என்னை ஏமாற்றினாய். அதற்காக நீ பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க வேண்டிய தருணத்தில் அந்த மந்திரம் நீ மறப்பாய் என்று சாபமிட்டார். அந்த சாபம் இல்லை என்றால் கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்தி இருப்பாரோ? கர்ணனை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.